லிசா, நம்ம வில்லேஜ் சைடு போறதுனால பில்டிங்லாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃபார்மிங் தான் நிறைய இருக்கும். நம்ம சாப்பிடுற ரைஸ்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குது. மாயாக்கா, கோயில்னா சின்னதா தானே இருக்கும், இது என்ன போயிட்டே இருக்கு? இவ்ளோ பெருசாலாம் இருக்குமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாயக்கா இங்க பாருங்களேன், தூண்ல எல்லாம் எப்படி செதுக்கி இருக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். மேல வரைக்கும் இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்க. சீலிங்லாம் கூட இருக்கு மாயாக்கா, சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுது மாயாக்கா. இங்கே இருந்துடலான்னு தோணுது. ஆமா அர்ஜுன், இங்க பாரு எத்தனை பில்லர் இருக்குன்னு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பில்லர்ல தான் இருக்கு மண்டபம். ஒரு ஒரு என்கிரேவிங்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா தத்ரூபமா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் எவ்வளோ பழமையான கோயில் தெரியுமா? ஆமா மாயாக்கா, இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில்னு பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ மேசுவா இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய சிற்பங்கள். ஓ, இதுதானே கொடிமரம், எனக்கு தெரியும். இங்கதான் எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, பார்த்து பார்த்து செம்மையா இருக்கு. ஹே அர்ஜுன், இங்க பாரு, மழை பெஞ்சு கோவில்ல கொலை மாதிரி ஆயிடுச்சு பாரு. இதுதானே மியூசிக்கல் ஸ்டெப்ஸ். உள்ள கல்லு போட்டு டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஹே பப்ளி, இப்படிலாம் லூசு மாதிரி பண்ணக்கூடாது. கல்லு போடக்கூடாதுன்னு தான் கேட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி கல்லு போட்டா டேமேஜ் ஆயிடும் ஸ்டெப்ஸ் எல்லாம். வெளியே வந்தா இவ்ளோ பெரிய லான் இருக்கு, மழை பெய்யலனா விளையாடி இருக்கலாம். ஆமா கவின், மழை மட்டும் பெய்யாம இருந்துருச்சுன்னா நம்ம இங்கே விளையாடி இருக்கலாம். இப்ப என்ன பண்ற? சரி வா, அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலாம். இங்க பாரு, எவ்வளோ பெரிய கார்டன் மாதிரி இருக்கு. நடந்து நடந்து எனக்கு கால் வலியே வந்துருச்சு. இப்ப எப்படி போறது? மாயாக்கா, நீங்க சாரி வீவிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த அங்கிள் வந்து சாரி வீவ் பண்ற மாதிரி இல்லையே. ஏதோ நார்மல் கிளாத் மாதிரி இருக்கு, த்ரெட்டா இருக்கு. என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியல. ரோசி, கண்ணை திறந்து நல்லா பாரு. அவர் சாரி தான் வீவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அது ஃபுல்லா ஃபினிஷ் ஆகாததுனால உனக்கு அப்படி தெரியுது. இந்த சில்க் த்ரெட்டை ஒரு ஒரு வாட்டியும் அவர் இப்படியும் அப்படியும் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படியே உனக்கு டிசைன் மாதிரி மாறிடும். இங்க பாரு, இதுதான் ஸ்டென்சில். இதுல தான் அந்த சாரியில உள்ள டிசைன்லாம் வரும். பாத்தியா? என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது பண்றதுக்கு 1 வீக் to 1 month கூட ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடைக்கும் உனக்கு. ஹே எல்லாரும் இங்க பாருங்க, இங்க எத்தனை பேர்ட்ஸ் இருக்குன்னு. அதுக்கு ஒரு பானை வேற வச்சிருக்காங்க அழகா, அதோட ஹவுஸ் மாதிரி. இன்னைக்கு காலையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பயங்கர டயரிங்கா இருக்கு. இது பார்க்கவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. மாயாக்கா, நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு டே ஃபுல்லா ஜாலியா போச்சு.